6 மணிக்கெலாம் தியேட்டரை கொடுக்கணும், அதுக்குள்ளே முடிச்சுருங்க அப்படின்னு வர்றப்பே ஒரு சிக்னல் கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் பட்டிமன்ற நடுவராக இருந்து நான் தான் மணி அடித்து பேச்சாளர்களுக்கு டைம் கொடுப்பேன். ஆனால் நடுவருக்கே டைம் கொடுத்து இந்த நேரத்தில் இந்த அருமையான விழாவில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உண்மையிலே வெள்ளிமலை என்ற இந்த அருமையான திரைப்படத்திற்கு, அந்த திரைப்படத்தினுடைய பாடல்கள் வெளியிடக்கூடிய அந்த நல்ல நாள், அதனுடைய ட்ரையலர், இது ரெண்டும் வெளியிடக்கூடிய ஒரு நல்ல நேரத்தில் இந்த வெள்ளிமலை படத்தினுடைய ப்ரொடியூசரை கொஞ்சம் பாருங்கள். அவரை பார்த்தீங்களா? அவரே ஒரு கதாநாயகன் மாதிரி இருக்கார். அவர் வயசுக்கும் அந்த படத்தோட ஹீரோவையும் பாருங்கள். இந்த ப்ரொடியூசர் இந்த ஹீரோவை எப்படி தேர்ந்தெடுத்தாருன்னு இதுவரைக்கும் எனக்கு பெரிய புரியாத புதிராக இருக்கு. இவரோட வயசுக்கும் இவரோட ஸ்டைலுக்கும் இவர் சூப்பர் குட் சுப்பிரமணியை ஹீரோவாக எப்படி தேர்ந்தெடுத்து, அந்த ரகசியம்தான் இன்னும் எனக்கு தெரியல. அந்த டைரக்டரை பாருங்களேன். டைரக்டர்னோன்னா நமக்கு என்ன ஒரு பெரிய இமேஜினா, ஒரு தொப்பி வச்சுட்டு அப்படி ஜீன்ஸு டிஷர்ட் போட்டு இடையில இங்கிலீஷ் பேசிட்டு, யா இட்ஸ் ஓகே, வெயிட் பண்ணுற போடுற டைலாக் சொல்ல, இப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம் டைரக்டரு. இந்த ஓம் விஜய் டைரக்டரை கொஞ்சம் பாருங்களேன். அவர் வேட்டி கட்டினா, அவர் நிற்கிற ஸ்டைலும், உண்மையிலே இப்படி ஒரு எளிமையான ஒரு இயல்பான ஒரு டைரக்டரு, ஒரு கதாநாயகன், ஒரு தயாரிப்பாளர் அமைஞ்ச ஒரு படம் இந்த வெள்ளிமலைங்கிற ஒரு படம் மட்டும்தான். இவர் தேர்ந்தெடுத்து இன்றைக்கி வந்திருக்க விஐபிகள்லாம் பாருங்களேன். எல்லாமே எளிமை விரும்பிகள், எல்லாமே எளிமையான ஒரு ஆட்கள். என் தம்பி சீமான் ரொம்ப எந்த இடத்துலையும் ரொம்ப எளிமையாக இருப்பார். அவர் இயற்கையை நேசிக்கிறவர், எளிமையை விரும்புபவர், இயற்கையை நேசிப்பவர். அதே மாதிரி நம்ம டைரக்டர் KS ரவிக்குமார் நமது மண்ணின் கலாச்சாரத்தை, மண்ணினுடைய பண்பாட்டை தனது படங்களிலே காண்பித்த ஒரே மக்கள் இயக்குனர் எங்களுடைய அருமை சகோதரர் KS ரவிக்குமார். சித்ரா லட்சுமணன் பாரதி ராஜாவினுடைய மக்கள் தொடர்பு அதிகாரி. அவர் மக்களோடு நெருங்கி இருக்கக்கூடியவர். அவர் எளிமையாக இருந்தால் தான் மக்கள்கிட்ட போய் நெருங்கி இருக்க முடியும். மக்கள்கிட்ட போய் நிற்கிறவங்க தள்ளு இல்லையா, வெயிட் அப்படின்னா வேலையை பாட்டு போய் அப்படின்றவாங்க. மக்கள் தொடர்பு அலுவலர் மக்களோட நெருங்கி இருக்கான். நம்ம பேரரசு டைரக்டரு இன்றைக்கி ஒரு பட்டிமன்ற விவாதத்தை தொடங்கி வச்சுட்டார். அரைச்ச மாவை அரைப்போமா, துவைச்ச துணியை துவைப்போமா அப்படிங்கிற பாட்டை லியோனி பட்டிமன்றத்தில் எங்களுக்கு விமர்சனம் பண்ணார். அதே லியோனியை இன்றைக்கி அரைச்ச மாவை அரைக்க வச்சிட்டோம்ல, ஒரு படத்தில் பாட வச்சிட்டோம்லன்னு சொன்னார். உண்மையிலேயே அரைச்ச மாவை மேலும் மேலும் அரைக்கத்தான் அந்த மாவு இன்னும் மிருதுவாகி இட்லி நல்லா இருக்கும். அதனால் இந்த அரைச்ச மாவை அரைக்கிறதுக்கு நான் வரல. இதில் எனக்கு கொடுக்கப்பட்ட பாட்டு ஒரு வித்தியாசமான பாட்டு. அந்த பாட்டை இயற்றி இசையமைத்த அருமையான ஒரு மியூசிக் டைரக்டர், தேசிய விருது வாங்கிய NR ரகுநந்தன். அவருடைய பாட்டு அந்த கரிசக்காட்டில் பிறந்த தாயேங்கிற பாட்டு ஒரு தாயை நேசிக்கக்கூடிய ஒவ்வொருவனுக்கும் ஒரு தேசிய கீதத்தை அமைத்து கொடுத்த அருமையான மியூசிக் டைரக்டர் நம்ம NR ரகுநந்தன். என் பையன் ஒரு படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு, அழகிய கண்ணேன்னு ஒரு படம். அந்த படம் முடிஞ்சிருச்சு. அந்த படத்துக்கு NR ரகுநந்தன் சார் தான் மியூசிக் போட்டு நம்ம GV பிரகாஷ் சார் அந்த ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்கார். ஒரு சின்ன பறவை தன் வண்ண சிறகால் வானத்தை ஜெயித்திட நினைக்கிறதா அப்படின்னு ஒரு பாட்டு போட்டிருக்கார். ரொம்ப அழகான பாடலை NR ரகுநந்தன் போட்டிருக்காரு. அதே மாதிரி தம்பி பிரபாகரன், சுந்தரபாண்டியனுடைய இயக்குனர், அவர் இன்றைக்கி மேடையில் அந்த படத்துக்கு நான் மிகப்பெரிய ரசிகர். என்றைக்கு அந்த டைரக்டரை நம்ம சந்திப்போம்னு நினச்சேன். இன்றைக்கி அவரை மேடையில் பார்த்தேன். நிறைய பேர் இன்றைக்கி மேடையில் என்னோடு அருகே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள். சார் வேலராமூர்த்தி அருமையான தோழர். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய கலை இலக்கிய இரவுகளில் நானும் அவரும் பல இரவுகளில் ஒன்றாக மேடைகளில் குடியிருந்திருக்கான். இன்றைக்கி அவர் திரைப்படத்தில் ஒரு மிகப்பெரிய நடிகர் ஆகிட்டார். ஆனால் மிக அருமையான எழுத்தாளர். நானும் என் தம்பியும்
ரொம்ப ரசிக்கக்கூடிய மிகச்சிறந்த எழுத்தாளர். அதனால் நீங்கள் சினிமாவுக்கு வந்துட்டு உங்கள் எழுத்தை நிறுத்திட்டீங்க. இனிமேல் நீங்கள் தொடர்ந்து சிறுகதை நாடகங்களை எழுதணும்னு அருமையான எழுத்தாளர் வேல ராமமூர்த்திக்கு இந்த அருமையான சபையில் ஒரு வேண்டுகோள் விடுக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அருமை சகோதரர் முருகன்ஜி அவருடைய பையன்தான் ஹீரோ. ஆள் பார்த்தீங்களா, ஹீரோ அதை விட சிம்பிளாக இருக்கார். ஒரு ஹீரோனாலே வந்து திடீர்னு இடையில வாட்டர் கூட ஹாட் வாட்டர் கூட த்ரோட்லாம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு கூல் ட்ரிங்க்ஸ் காஃபி ஹார்லிக்ஸ் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அவர் பேரை சொன்னே எந்திரிச்சு ஒரு வணக்கத்தை போடுறார். ஹீரோக்குரிய எந்த பந்தாவும் இல்லாத ஒரு எளிமையான, அவங்க அப்பா மாதிரியே முருகன்ஜி மாதிரியே ரொம்ப எளிமையான ஒரு வீர சுபாஷ். உண்மையிலே சந்தோஷம், அவருக்கு ஒரு சபாஷ் உண்மையிலே. காரணம், எளிமை என்பது நம்ம சமுதாயத்தில் இயல்பாக இருக்கிறது. ஒரு நோட்டீஸில் பேரை பெருசாக போடலன்ட்டு அருவா எடுத்து வெட்டியிருக்கேன் நம்பால் ஒருத்தன். என் பேரை எப்படா நீ சின்னதாக போடலாம், என்னடான்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்கேன். எஃப்ஐஆர் போட்டு இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட் எழுதிட்டு இருக்காரு. என்னடா பிரச்சனைன்னா அவன் பேரை சின்னதாக போட்டாங்களாம். இதை விட பெரிய கொடுமை, அப்பளத்தை எனக்கு முதல்ல வைக்கலன்ட்டு கடப்பாறையில் குத்திருக்கேன் ஒருத்தன். அப்பளத்தை எனக்கு வைக்காமல் அவனுக்கு வச்சுட்டு போயிட்டான் விருந்தில். இப்படி பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் எளிமை விரும்பிகள் இந்த நாட்டில் குறைஞ்சிட்டாங்க, எளிமையை விரும்புகிறவங்க. அதனால் எப்பயுமே நம்ம எளிமையாக இருக்கணும். வாழ்க்கையில் பழசை மறக்கக்கூடாது. பழமை என்பது தாய் மாதிரி, புதுமை என்பது நம்ம கல்யாணம் பண்ண மனைவி மாதிரி. ரெண்டுக்கு இடையில தான் இன்றைக்கி நம்ம அல்லாடிக்கிட்டு இருக்கோம். தாயை விட்டுட்டு தாரத்துக்கிட்ட ரொம்ப நெருங்கினாலும் அது கேட்கும், என்ன புதுசாக வந்த உனக்கு ரொம்ப இதாகிட்டாலாக்க, பத்து வளர்த்து படிக்க வச்சு ஏண்டா அப்படின்னு. இல்லைம்மா அவெல்லாம் ஒரு மனுஷியாம்மா, நீதாம்மா எனக்கு எல்லாம் அப்படிம்மா. அந்த பிள்ளை கேட்கும், என்ன உங்கள் அம்மாட்ட ஓவராக குணைக்கிற, அப்புறம் என்ன எதுக்கு கட்டின? அது பெருசு, சும்மா ஏதாவது சொல்லிகிட்டு இருக்க முடியும், நீ தாண்டி எனக்கு எல்லாம் அப்படின்னு. இன்றைக்கி மனுஷன் பழசுக்கும் புதுசுக்கும் கிடந்து அல்லாடுறான். இன்றைக்கி இந்த சென்னை எடுத்துக்கங்க, இந்த பீச் ரோட்டில் எதுக்கு தான் இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்காங்கன்னே தெரியல. வேகமாக நடந்து போகிறான். எங்கடா போகிறீங்கன்னு கேட்டால், போகணும் சார். எங்கடா போகணும்ல அப்படிங்கிறான். எங்கடான்னு கேட்டால் இது வரைக்கும் சொல்ல தெரில, ஆனால் ஸ்பீடாக போயிட்டே இருக்கான். இன்னொருத்தன் தான் உண்மையை சொன்னான், மெதுவாக நடந்து போனால் சந்தேக கேஸில் பிடிச்சி உள்ளே வச்சிடறாங்க சார், அதனால தான் நான் வேகமாக நடந்து போகிறேன். ரெண்டு ஸ்டைல் இருக்குது வாழ்க்கையில், எல்லாத்தையும் மெதுவாக செய்கிற ஒரு ஸ்டைல். மேடையில் சில பேர் பேசுனாங்கன்னா பேசி முடிக்கிறதுக்கே 3/4 மணி நேரம். இந்த நிகழ்ச்சியில் நான் வெள்ளிமலை என்ற படத்தை பார்த்து கூட்டத்தில் இருக்கேன். அப்போ நாங்கள் பரப்புறேன், நீயா பேசிட்டு அப்புறம் வந்துடுறியான்னு. இன்னும் சில பேர் வேகமாக பேசுவேன், இந்த வெள்ளிமலை படத்தை நீங்கள் எல்லாம் பார்க்கணும், என்னன்னா நீங்கள் வந்து இதை பார்க்கலன்னா தியேட்டரில் போய் பாருங்கள், ஏன்னா அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னையா சொல்ல வர்ற அப்படி. ஒன்று பழைய படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கதாநாயகன் ரொம்ப மெதுவாக நிறுத்தி பேசுவாங்க. பழைய கதாநாயகிட்ட பேசுகிறாரு, கண்ணே உன்னை பார்த்தவுடன் நான் மிகவும் மகிழ்ச்சியாக. இன்றைக்கெல்லாம் இப்படி ஒரு ஹீரோ பேசினான்னா அந்த பிள்ளைய வேற ஒருத்தன் தள்ளிட்டு போயிடுவேன். நீ தனியாக பேசிகிட்டு மாப்பிள்ள, நான் போய் குடும்பம் நடத்துகிறேன்ட்டு. காரணம், ஒரு காலத்தில் இப்படித்தான் இருந்துச்சு. சுத்த தமிழில் அம்மாட்ட பேசிவாங்க. பழைய சிவாஜி கணேசன் படத்துலலாம், அம்மா நான் வந்திருப்பது தெரிந்திருந்தும் எனக்கு அன்னமிடாமல் இப்படி இருக்கின்றீர்களே. உடனே அம்மா, ஆமாம் மகனே, நீ பசியோடு வந்திருப்பது தெரிந்திருந்தும் நான் இப்படி இருந்தது தவறு தான். இன்றைக்கி ஒரு படத்தில் இப்படி பேச முடியுமா? விஜயும் அவங்க அம்மாவும், அம்மா நான் வந்திருப்பது தெரிந்திருந்தும் ஏன்டா நல்லாத்தானடா இருந்தாலும் ஏன்டா இப்படி ஆயிட்டார் அப்படின்னு. ஒரு காலத்தில் இருந்த ஸ்டைலை இன்றைக்கி நம்மளால் ஃபாலோ பண்ண முடியல. பழமை புதுமை. என் தம்பி சீமான் அவர்கள் டைரக்ட் பண்ண அந்த பாஞ்சாலங்குறிச்சிங்கிற படத்தில் நான் ரசித்த ஒரு காமெடி, வடிவேல் அந்த ஓலப்பாயில், அது மாதிரி நான் உண்மையிலே அதுக்கு நான் சிரித்த மாதிரி உலகத்தில் எந்த நேரம் சிரித்ததில்லை.
அப்படி ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இல்லைன்னா என் தம்பி சீமான் வந்து அந்த காட்சியை எடுத்திருக்கவே முடியாது. அவருக்கு அந்த நகைச்சுவை உணர்வு இருந்திருக்கு. அந்த நகைச்சுவை காட்சியில் வடிவேலு பெர்ஃபார்மன்ஸு அடாடாடாடா இப்படி உருட்டுவார், இந்த பக்கம் வந்துடுறேன், இந்த பக்கம் உருட்டிட்டு படுப்பார், திருப்பி இந்த பக்கம் வந்துடுறேன், அப்புறம் உருட்டிக்கிட்டே இருந்துட்டு கடைசி அவர் முடிவு பண்ணுவார், பாய அந்த பக்கம் காலில் பிடிச்சி மிதிச்சுக்கிட்டு சொத்துன்னு விழுவார், மூஞ்சி பூரா வெங்கி போயிடும். எனக்கு இது ஒரு காமெடி காட்சி மாதிரி தெரியல, இதுக்குள்ளே எவ்வளோ பெரிய சமுதாய சித்தாந்தத்தை ஒரு கருத்தை வச்சுருக்காருன்னா, ஜாதிங்கிறத நம்ம இங்கிட்டு சுருட்டிட்டு வந்தோம்னா இந்த பக்கம் நம்மளுக்கு திருப்பி வந்துடும், இந்த பக்கம் சுருட்டினோம்னா இந்த பக்கம் வந்துடும். அதை எப்படியாவது நிமித்தி நம்ம அதை காலி பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கு கண்டிப்பாக முகத்தில் அடிபடும். இந்த அடிபட்டாலும் அந்த ஜாதியை ஒழிப்பேன் அப்படிங்கிற விஷயத்தை அந்த ஓலப்பாய் காமெடியில் என் தம்பி சீமான் அந்த பாஞ்சாலங்குறிச்சி படத்தில் எவ்வளவு எளிமையாக எடுத்திருப்பார். ஒரு படம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இந்த வெள்ளிமலைங்கிற படம் ரொம்ப எளிமையான ஒரு படம், இனிமையான ஒரு படம், ரொம்ப சிம்பிளான மக்களால் எடுக்கப்பட்ட ஒரு படம். ஒரு சிந்தனையை வலிந்து கஷ்டப்பட்டு எல்லாரும் நேசிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சிந்தனைக்கு மத்தியில் ஒரு புதுமையை பூத்துறது சாதாரண விஷயம் இல்லை. பழைய காலத்தில் தியாகராஜ பாகவதர் காலத்துலலாம் எப்படிப்பட்ட பாட்டு எப்படிப்பட்ட காட்சிகள் படங்களில் வந்துச்சுன்னா பூரம் பக்தி பாட்டு தான். நந்தனார் அப்படிங்கிற ஒரு படத்தில் என்னப்ப நல்லவா என்னப்ப நல்லவா என்னப்ப நல்லவா கந்தப்ப நல்லவா ஆஹா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். தியாகராஜ பாகவதர் பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா அட்டே அப்பா இன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே நின்னருள் புகழ்ந்து பணியும் என்னையும் இறங்கி அருளும் மௌன குருவேகரனே எனையாண்ட நீலகண்டனே மௌன குருவே மௌன குருவே மௌன குருவே மௌன குருவேவே 5 தடவை பாடுவார். தீனகருணாகரனே நடராஜா நீலகண்டனே. அதே மாதிரி கிருஷ்ணா முகுந்தா இப்படி பாட்டாக தான் ஓடிட்டு இருந்துச்சு. இவங்களுக்கு மத்தியில் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் வந்து இப்படி பக்தி மார்க்கமாக இருந்த ஒரு படத்துக்குள்ளே அருமையான திராவிட சிந்தனையை உள்ளே கொண்டு வந்து ஒரு லைன் 2 லைனில் என்ன அழகான சிந்தனையை கொடுத்தாரு கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன். மனுஷன் ஏச்சு பொழைச்சது அந்த காலம், மடமை நீங்கி பொது உடைமை வந்தது இந்த காலம், மழை வரும் என்று மந்திரம் ஜபிச்சது அந்த காலம், மழை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருப்பார். காசிக்கு போனால் கரு உண்டாகும் என்பது அந்த காலம், இப்போ ஊசியை போட்டால் உண்டாகும் என்பது இந்த காலம். காசிக்கு போனால் கரு உண்டாகும் என்பது அந்த காலம், இப்போ ஊசியை போட்டால் உண்டாகும் என்பது இந்த காலம்னு கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அருமையான அந்த திராவிட சிந்தனைகளை உள்ளே கொண்டு வந்தார். பராசக்தி என்ற ஒரு படம் மட்டும் வராமல் இருந்திருந்தால் இன்றைக்கு திராவிட சிந்தனையும் தன்மானமும் பகுத்தறிவும் தந்தை பெரியார் கண்ட அந்த சுயமரியாதையும் தமிழ் மக்கள் என்னைக்கோ மறந்து போயிருப்பாங்க. அந்த ஒரு வரி வசனம் இருக்கு பாருங்க, கோயிலில் குழப்பம் விளைவித்தேன், கோயில் கூடாது என்பதற்காக அல்ல, கோயில் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக் கூடாது அப்படின்ட்டு அந்த பராசக்தியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பேசின வசனம். அதில் அம்பாள் பேசினாள் அப்படிமா, அம்பாள் என்றடா பேசினாள். அந்த வார்த்தை எழுதுறதுக்கு அந்த வசனத்தை எழுதுறதுக்கு என்ன எதிர்ப்பு இருந்திருக்கு அன்னைக்கு. அம்பாள் என்றடா பேசினாள். உண்மைதான். நான் இதை சொல்லுவேன் பட்டிமன்றத்தில். ஒரு அம்மா போய் மகனுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடச்சிருக்கு, போய் மாரியம்மன் கோயிலில் போய் மாரியம்மா பிள்ளைக்கு இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடச்சிருக்கு மாரியம்மா, 50,000 ரூபா கட்ட சொல்கிறாங்க, 40,000 ரூபா பிரட்டிட்டேன், ஒரு 10,000 ரூபா இருந்து நீ உதவி செஞ்சீங்கன்னா மாரியம்மா அப்படின்னு மாரியம்மா அப்படியே பார்க்குது. மாரியம்மா ஏதாவது வாயை திறந்து பேசுமா? மாரியம்மா என்ன பேசுகிற மாதிரி அந்த அம்மாவுக்கு கேட்குதுன்னா, என் வகுத்தரிச்சா உனக்கு தெரியாது, என் முன்னாடியே தான் உண்டியெல்லாம் காசெல்லாம் போடுறாங்க, ஒரு பைசா என் கையில் எவனும் கொடுக்குறதில்ல, என் முன்னாடி தான் எண்றேன், என் முன்னாடியே எடுத்துகிட்டு போயிடுறாங்க, என் கையில் ஒரு பைசா கூட இல்லை, என்கிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லைம்மா
அப்படின்னு மாரியம்மா சொல்கிற மாதிரி அந்த அம்மா நினைக்கிது. நாம் பேசுகின்ற பொழுது பதிலே பேசாத அந்த கடவுள், நாம் என்ன கொடுத்தாலும் சாப்பிடாத அந்த கடவுள் எப்போ நமக்கு உதவி செய்யும்னா, மக்களை நேசிக்கின்ற மனிதர்கள் மூலம்தான் ஒரு கடவுள் வந்து உதவி செய்ய முடியும். இன்றைக்கி அதே மாதிரி ஒரு அருமையான வைத்தியர் அந்த படத்தில் உருவாக்கி அவருடைய அந்த வைத்திய முறையை அந்த கிராமத்து மக்கள் எப்படி நேசிக்கிறார்கள், எப்படி வெறுத்தார்கள், மீண்டும் அவரிடம் எப்படி சரணடைந்தார்கள் அப்படிங்கிறத எளிமையான ஒரு இனிமையான ஒரு படமாக இந்த படத்தை என் அருமை சகோதரர் ஓம் விஜய் அவர்கள் இன்னைக்கு இயக்கி அதை ரொம்ப அருமையாக தயாரிச்சிருக்காரு. அந்த தயாரிப்பாளருக்கும் அந்த டைரக்டருக்கும் உண்மையிலே என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். எந்த வேலை நம்ம செய்கிறோமோ அந்த வேலையை நம்ம ரசித்து செஞ்சாலே போதும், நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் யாராவது இப்போ நம்ம பார்க்குற வேலை சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சி பண்ணுறோமா? ஒரு கண்டக்டரை கேளுங்க, இருந்தால் ஒரு டிரைவராக இருக்கணும்டா. கண்டக்டர் ஒரு பொழப்பா? டிரைவர் பாரு, விசில் அடித்தா ஓட்டுறான், திரும்பி விசில் அடித்தா நிப்பாட்டுறான், ஒரு வேலையும் இல்லை அப்படின்னு. டிரைவரை கேட்டால் என் வேதனை எனக்கு தானடா தெரியும் அப்படிங்கிறாரு. ஏன்னா ஒரு டிரைவருக்கு இருக்கிற கஷ்டம் அவருக்கு தான் தெரியும். காலையில் வண்டி எடுப்பார், பக்கத்து சீட்டில் வந்து ஒருத்தன் உட்காருவான் 5:30 மணிக்கு, சாமி கும்பிட்டு வண்டி எடுப்பார். ஃபோனில் சொல்லுப்பா, எப்போ வண்டி புளிய மரத்தில் மோதி டிரைவர் அவுட்டா? டிரைவர் வண்டி ஓட்டுவார்னு நினைக்கிறீங்க? இப்படியே பார்க்குறாரு. ஏன்டா வேறு நியூஸே கிடைக்கலையா? ஏன்டா டே, அவர்கிட்ட சொல்கிறேன், உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுண்ணே, நீ ஓட்டுறனே அப்படின்னு. வேணாம்டா, நான் லீவை போட்டு இன்னொரு நாளைக்கு நான் ஜாயின் பண்ணிடுறேன்ட்டு இறங்கி போயிட்டான் டிரைவரை கொடுமைப்படுத்துறதுக்கு. கண்டக்டர் வேலை சாதாரண வேலையை அவர் என்ன நினைக்கிறாரு, எனக்குன்னே 4 பேர் வர்றான்டா பஸ்ஸில், தண்ணியை போட்டு ஃபுல்லாக வர்றேன், எங்கடா போகணும்னா கண்டுபிடி பார்ப்பேன் அப்படிங்கிறான். டேய், நீ எந்த ஊருக்கு போடுறேன்னு நான் எப்படிரா கண்டுபிடுறா, சம்பளம் வாங்குறேல அப்படிங்கிறான். டேய் சொல்கிறா, எங்கடா போனேன் கண்டுபிடியா, டிக்கெட் வாங்க அப்படின்னா. பின்னாடி கண்ணாடி போட்டு எங்கள் மாமா உட்காந்துருக்காரு, அவர் வாங்குவாருன்னு. இவங்க மாமே இவனை விட ராஜ போதையில் இருக்கான். மாமனை கூப்பிட்டு, உன் மச்சானுக்கு டிக்கெட் எடுக்கிறது. என் மச்சான் என்ன சொன்னார், பின்னாடி கண்ணாடி போட்டிருக்கவனை தானே கேட்க சொன்னார், நான் முன்னாடியிலடா கண்ணாடி போட்டிருக்கேன்னா. கண்டக்டர் கதறி அழுதுட்டு, நான் இழந்த பழம் விற்றாது பொழைச்சிக்கிறேன், எனக்கு இந்த வேலையே வேணாம்டான்னு. எந்த வேலையில் கஷ்டம் இல்லை? இப்போ நான் பார்க்குற வேலையில் கஷ்டம் இல்லையா? பட்டிமன்ற நடுவர், என்னடா இது ஒரு பொழப்பா, இங்கிட்டு ஒருத்தன் பேசுகிறேன், இங்கிட்டு 2 பேர் பேசுகிறேன், 6 பேர் பேசுகிறதையும் தலையெழுத்தேன்னு கேட்டுவிட்டு ஒரு தீர்ப்பு சொல்கிறதுக்கு ஒரு பொழப்பான்னு நான் நினைக்கக்கூடாது. என்னுடைய பேச்சை கேட்டு மக்கள் ரசித்து மகிழ்ந்து சிரிக்கிறார்களே, இந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கே அப்படின்னு நினச்சி என் வேலையை நான் பார்க்கணும். இப்படி ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கே அப்படின்னு ப்ரொடியூசர் நினைக்கணும், டைரக்டர் நினைக்கணும், இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சேன்னு வீர சுபாஷ் நினைக்கணும். எளிமையான மக்கள் என்றுமே தோற்றதாக சரித்திரமே கிடையாது. ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஒரு வெளிநாட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அப்போ அழைக்கப்பட்டிருந்தப்ப அந்த வெளிநாட்டில் ஒரு மரியாதை கொடுத்தாங்க. அவருக்கு எப்படி கொடுத்தார்கள்னா, இந்த பக்கம் ஒரு 100 பெண்கள், இந்த பக்கம் 100 பெண்கள் வரிசையாக நின்று, அவர்கள்லாம் கீழே படுத்து, அந்த கூந்தல்லாம் வரிசையாக ஒரு 200 பெண்களுடைய கூந்தல் வரிசையாக அப்படியே விரிக்கப்பட்டு, அந்த கூந்தல் மேலே நடந்து போகிறது தான் அந்த நாட்டில் கொடுக்கப்படுகின்ற மரியாதை அப்படின்னு 200 பெண்களை அப்படி படுக்க வைத்து அந்த கூந்தல் மேலே நடந்து வாங்க அப்படின்னு பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை கேட்டதுக்கு அவர் சொன்னார், எங்கள் நாட்டிலே நாங்கள் பெண்களை கௌரவமாக தெய்வமாக மதிக்கின்ற நாடு, அதனால் இந்த மரியாதையை நான் ஏற்றுக்க மாட்டேன், இந்த பெண்களையெல்லாம் எழுந்து நிற்க சொல்லுங்கள், இல்லாட்டி இந்த விழாவே எனக்கு தேவையில்லை என்று அந்த விழாவை புறக்கணித்து ஒரு எளிமையை வெளிநாட்டிலே போய் சொல்லி காட்டிய நம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் போன்ற எளிமையான இனிமையான அரசியல் தலைவர்கள், எளிமையான கலைஞர்கள், எளிமையான மருத்துவர்கள், எளிமையான ஆசிரியர்கள், எளிமையாக விரும்புகின்ற அனைவரும் இந்த உலகத்தில் தோற்றதாக சரித்திரமில்லை. எளிமையாக எடுக்கப்பட்ட இந்த வெள்ளிமலை
இமயமலை போல் வெற்றி பெற வேண்டும் என்று இந்த அருமையான வெள்ளிமலையை தயாரித்த தயாரிப்பாளருக்கும் அதை இயக்கிய அருமை தம்பி ஓம் விஜய்க்கும் அதில் நடித்த நம்ம சூப்பர் குட் சுப்பிரமணி வீர சுபாஷ் உட்பட எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த படத்துக்கு இசையமைத்து என்னையும் ஒரு பாடத்தை பாட வைத்த என்னுடைய முதல் இசையமைப்பாளர், என்னை ஒரு சினிமா பின்னணி பாடகராக மாற்றிய என்ஆர் ரகுநந்தன் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லி, பட்டிமன்ற நடுவர், வாத்தியார், பாடநூல் கழக தலைவர், கொள்கை பரப்பு செயலாளர், இத்தனை பட்டங்களுக்கு மத்தியில் திரைப்பட பின்னணி பாடகர் என்ற அந்தஸ்தையும் எனக்கு பெற்றுக் கொடுத்தது இந்த வெள்ளிமலை படம் தான். என்ஆர் ரகுநந்தன் சார் தான் அந்த பாடலை அரை மணி நேரத்தில் எனக்கு சொல்லி கொடுத்து என்னுடைய குரலை அந்த பாட்டுக்கு கரெக்டாக மேட்ச் பண்ணி பாட வச்சார். அந்த மியூசிக் டைரக்டருக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய தேசிய விருது கிடைக்கக்கூடிய படமாக அமையட்டும் என்று உங்கள் பலத்த கரவொலி எழுப்பி இந்த புத்தாண்டிலே வருகின்ற படங்களில் மிக சிறந்த படமாக இது அமையட்டும். இந்த படத்தினுடைய கதாநாயகி அருமை மகள் அஞ்சு, அவங்க ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் இருக்கிற முகத்துக்கும் இந்த முகத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அதுதான் ஒரு நடிகையினுடைய திறமை. அதனால் அந்த கேரக்டராகவே மாறி நடிச்சிருக்காங்க. அதனால் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, நேரம் ரொம்ப குறுகிய நேரமாக இருப்பதாலும் பிறகு என்னுடைய அருமை தம்பி சீமான் அவர்கள் மிக சிறப்பான ஒரு உரையை நிகழ்த்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தாலும் இந்த அளவிலே எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.